வந்து வெங்காய வடை போடுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு, 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பவுடர், பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் கலர் பொடி, ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் சுருக்கமாக இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1/2 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து சால்ட்டு, பொரிக்கிறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ அடுத்து செய்கிறத பார்ப்போம். ஆச்சு, இதில் வந்து ஆயிலை விட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சைட் பை சைடாக இதெல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் பிசைஞ்சு. இப்போ வந்து இப்படி ஒரு இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடலை மாவு 1 கப்பு, 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டால் போதும். சுருக்கமாக இருக்கிறதுனால ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம், பாதி வச்சுருவோம். சில்லியை 2 சில்லி போட்டிருக்கேன். மல்லி இலை, கொஞ்சம் மல்லி இலை போடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க, வயிறு வலிக்கும் ரொம்ப சோடா உப்பு போட்டால். இதுக்கு வந்து கொஞ்சம் கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டு இப்போ வந்து பிசையும். சால்ட்டு கொஞ்சம், இதையெல்லாம் இப்போ பிசைஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். லைட்டாக வாட்ரு விட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்பையும் லூஸாக கரைச்சிடாதீங்க, ரொம்பையும் திக்காகவும் வேண்டாம், நல்லா மீடியம் சைஸுக்கு கரைச்சிக்கணும். அப்போ தான் வடையும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப திக்காக கரைச்சோம்னா கொஞ்சம் வடை வந்து இறுக்கமாக இருக்கும், கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிட்டோம்னா எண்ணெயை அவ்வளவும் குடிச்சிடும். அதனால் நீங்கள் மீடியம் சைஸாக கரைச்சிக்கோங்க, மீடியம் பதத்துக்கு. சால்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் போட்டுக்குருவோம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை போட்டு எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி எடுங்க. சின்ன பாத்திரம், அதனால் நான் ஒரு 3 வடை போடுறேன் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி போட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா திருப்பி விடணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டு நல்லா வேக விடணும். வேகாமல் எடுத்துடக்கூடாது, நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. ஆயிலை ரொம்ப காய வச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே கொஞ்சம் போடுங்க. ரொம்ப காய்ஞ்சிருச்சுன்னா கறி போகும் வடை. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துருவோம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுப்போம். நம்மளுக்கு இப்போ வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.